உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதிகள் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் இந்த பகுதியில் காண இருக்கும் தலைப்பு காதல் திருமணமும் விதவை கோலமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறோம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். 22/10/2003 இரவு 10:18 மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர். இந்த ஜாதகியுடைய தாயார் இந்த ஜாதகத்தை எடுத்து வந்திருந்தாங்க. ஜாதகத்தை ஆய்வு செய்துவிட்டு இவர்களிடம் கேட்ட கேள்வி, இந்த பெண்ணுக்கு இப்பொழுது திருமணம் நடந்திருக்குமே, அதுவும் காதல் திருமணம் நடந்திருக்கும், கலப்பு திருமணம், மதம் மாறிய திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டதற்கு ஆமாங்க அந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்னாங்க. அதே சமயத்தில் ஆனால் தற்போது இப்போ இந்த தம்பதிகள் எப்படி இருக்கிறாங்க, ஒத்துமையாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லைங்க ஐயா அதுதான் பிரச்சனையே, இப்போ பொண்ணு வந்துட்டு அந்த பையன் கூட இல்லை, எங்கள் கூட தான் இருக்கிறா, அந்த பையன் கூட இனி நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறா அப்படின்னு அந்த தாயார் சொல்கிறார்கள். அதற்குண்டான ஜாதக அமைப்பும் அங்கே இருந்தது. சரி, இப்போ ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்பட்டது, அதற்கு பின் ஏன் இந்த பிரிவினை அப்படின்ற ஒரு அமைப்பை பார்ப்போம். அதற்குண்டான மூல நூல் கூறுகின்ற பாடலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆக இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். சொன்னது போல் இது ஒரு பெண் ஜாதகம். 22/10/2003 இரவு 10:18 மதுரையில் பிறந்த பெண் ஜாதகம். மிதுன லக்னம், லக்னத்தில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும், 5ஆம் இடத்தில் கேது சுக்கிரன் சூரியன் புதன், 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்க இந்த ஜாதகி பிறந்திருக்கிறார். ஆரம்ப கால திசை பார்த்திங்கன்னா சுக்கிர திசை 9 மாதம் 4 மாதம் இருக்க இந்த பெண் பிறந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் திசை நடப்பில் இருக்குது. இப்போ இதற்குண்டான மூல நூலை பார்ப்போம். இதற்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்ட நூல் நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் இருந்து அந்த பாடல். பஞ்சமம் கதிரோன் வாழ பாக்கிய வீட்டில் செவ்வாய் வெஞ்சினம் கொண்டு நிற்க, வீறுகொள் லக்னத்தில் தஞ்சமாய் சனியும் வீழ, தாரணி உதித்த நங்கை பிஞ்சிலம் பருவம் தன்னில் பேரிலா விதவையாமே அப்படின்னு சொல்கிறது அந்த பாடல். இந்த பாடலோட சாராம்சம் பார்த்திங்கன்னா, பஞ்சமம் கதிரோன் 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்து வாழும் பாக்கிய வீட்டில் செவ்வாய், அதாவது பாக்கிய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து, அதுக்கப்புறம் வீறுகொள் லக்னத்தில் தஞ்சமாய் சனி அப்படின்னு 3 கிரகம் 3 இடத்த அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 5ஆம் இடத்தில் சூரியன், 9ஆம் இடத்தில் செவ்வாய், லக்னத்தில் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோணத்தில் இவங்க இருந்துட்டா, அப்படி இருக்க இந்த உலகத்தில் பிறந்த பெண்ணு பிஞ்சிலம் பருவம் தன்னில் பேரிலா விதவையாமே அப்படின்றது அந்த பாடல். இங்கே லக்னத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் இருக்கிறது 5ஆம் இடம், லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. இப்போ அந்த செவ்வாய் திசை நடப்பில் இருக்குது. இந்த பெண்ணுக்கு இதே செவ்வாய் திசையில் குரு புத்தி நடக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கு. 11ஆம் அதிபதியாகிய செவ்வாய் திசை நடத்த 7ஆம் அதிபதி குரு புத்தி நடத்துகிறார். அவர் கூட 2ஆம் அதிபதியாகிய சந்திரன் சேர்ந்து இருக்கிறாரு, செவ்வாயும் பார்த்துட்ருக்கிறாரு. இப்படி திசா புத்தி நாதர்கள் 2, 7, 11 அப்படின்ற தொடர்பில் ஒரு திசை நடக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. ஆனால் அடுத்ததாக நடந்த சனி புத்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் இங்கே சிக்கலே ஏற்படுகிறது. இந்த பாடல் சொல்லியபடி எப்படி கிரகங்கள் 5ஆம் இடத்தில் சூரியன், 9ஆம் இடத்தில் செவ்வாய், லக்னத்தில் சனி பகவான் இருந்து இதில் ஒரு திசையில் ஒரு புத்தி நடக்கும் காலத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அப்போ சனி புத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்ணுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்துருச்சு. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 18 வயசு 7 மாதம் 16 நாள் இருக்கும் பொழுது திருமணம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம்தான் அந்த பொண் அந்த ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு இப்போது தன்னுடைய தாய் வீட்டிலே தான் இந்த பொண்ணு இருக்குது.
இனி அடுத்து என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோட அந்த தாயார் முன்னாடி நிற்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஏன் இந்த பொண்ணுக்கு காதல் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது பொதுவாக லக்னத்திற்கோ ராசிக்கோ 5, 7, 9 தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு காதல் ஏற்படும். அந்த காதல் திருமணத்தில் முடிகிற ஒரு இதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் 7ஆம் அதிபதி குருவோட சாரத்தில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி குரு 5ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கிறாங்க. அதாவது சார பரிவர்த்தனையில் இருவரும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சமயத்தில் 7ஆம் அதிபதியாகிய குருவை 9ஆம் அதிபதியாகிய சனி பகவான் பார்க்கிறார். அதே போல் ராசிக்கு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு பகவான், ராசிக்கு 7ஆம் அதிபதி சனி. 7ஆம் அதிபதி சனி 5ஆம் அதிபதியாகிய 5ஆம் அதிபதியாகிய குருவை பார்க்கிறார். கூடவே ராசிக்கு 9ஆம் அதிபதியாகிய செவ்வாயும் அந்த 5ஆம் அதிபதியை பார்க்குறதால 5, 7, 9 ராசிக்கும் லக்னத்திற்கும் அந்த அமைப்பு இருப்பதால் இவங்களுக்கு அந்த காதல் திருமணம் ஏற்பட்டது. சரி, ஏன் அது ஒரு மதம் மாறிய ஒரு திருமணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதிக்கு சர்ப்பங்களுடைய தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அவங்களுக்கு கலப்பு திருமணம் ஏற்படுகிறது. இங்கே 9ஆம் அதிபதி ஆகிய சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராகு சாரத்தில் இருக்கிறார். சரி, ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் ராகுவோட சாரத்தில் தான் இருக்கிறாங்க. லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி ராகு சாரம், ராசிக்கு 9ஆம் அதிபதி செவ்வாயும் ராகு சாரம். இப்படி இருந்தால் அது ஒரு கலப்பு திருமணமாக இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பாக இருக்கிறது. அதேமாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம், சனியும் செவ்வாயும் சேர்ந்து எந்த ஒரு பாவத்தை பார்த்தாலும் அல்லது எந்த ஒரு கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகத்துடைய பாவகாரகங்கள் பாதிக்கப்படும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சனி 3ஆம் பார்வையாக குரு சந்திரனை பார்க்குறாங்க, செவ்வாய் 7ஆம் பார்வையாக குரு சந்திரனை பார்க்குறாங்க. அப்போ இங்கே குரு 7ஆம் அதிபதி, சந்திரன் 2ஆம் அதிபதி. அப்போ 2, 7 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பம், திருமண வாழ்க்கை அப்படின்றது அங்கே பாதிக்குது. ஒரு பக்கம் இவர்களே காதலை சேர்த்து வச்சாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே சொன்ன அந்த பாடல் படி இப்படி அந்த திரிகோணஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல சூரியனும் 9ஆம் இடத்துல செவ்வாயும் லக்னத்தில் சனி இருந்து செவ்வாய் திசையில் சனி புத்தி வந்தது இவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. ஓகே, இப்போ என்ன செய்கிறது, அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது விதி கொடுப்பினை, அதனால் வாழ்க்கையில் வந்து விட்டது. பொதுவாக நம்ம இது நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தா கூட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இந்த செவ்வாய் திசை முடிகிற வரைக்கும் திருமண பேச்சு எடுக்க வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும், வழிகாட்டியிருக்கணும். அதே தான் இப்போவும் சொல்கிறோம். அந்த பெண் இப்போதைக்கு அவங்களுக்கு விவாகரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை முழுவதுமே முடியட்டும். இது 2027 முடியுது, அதனால் முடியட்டும். அதுக்கப்புறம் வருகிற ராகு திசை 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு தான். அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் நவாம்சத்தில் உச்சமாகவும் இருக்கிறார். அதனால் அந்த ராகு திசை வரும் சமயத்தில் இந்த பெண்ணுக்கு இரண்டாவதாக நீங்கள் ஒரு திருமணத்திற்குண்டான வாய்ப்புகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த பெண் பார்த்திங்கன்னா இளமையில் திருமணமாக இருந்து அதுக்கப்புறம் இப்போது ஒரு விதவை கோலத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலைமை மாறும், நல்லபடியாக அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு திருமண பந்தத்தில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த ஜாதகத்திலையும் நிறைய விதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திசையோ அல்லது புத்தியோ நடக்கும் பொழுது அந்த திசா புத்தி நாதர்களுக்கு திரிகோணத்தில் பாவர்கள் இருப்பது சிறப்பில்லாத ஒரு தன்மையை தான் இங்கே கொடுக்குது. இங்கே செவ்வாய் திசை நடக்குது, அதுக்கு திரிகோணத்தில் சனியும் சூரியனும் இருக்கிறாங்க. சனி புத்தி நடக்குது, அதுக்கு திரிகோணத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அடுத்து புதன் புத்தி நடந்தாலும் அதற்கு திரிகோணத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பார். அடுத்து கேது புத்தி அதே தான், அதே கேதுக்கு திரிகோணத்தில் செவ்வாயும் சனி. கேது முடித்ததுக்கப்புறம் சுக்கிரன், அதே சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் செவ்வாயும் சனி. அப்புறம் சூரியன், அதே திரிகோணத்தில் செவ்வாயும் சனி. அடுத்து இருக்கிறது ஒரே சந்திர ஒரு புத்தி மட்டும்தான். அதுக்கப்புறம் ராகு திசை. அதனால தான் அவங்களுக்கு அந்த ராகு திசை வரட்டும், இந்த செவ்வாய் திசை முழுவதுமாக முடியட்டும் அப்படின்னு சொன்னதுக்குண்டான காரணம்.
ஆக இந்த ஆய்வு பகுதியிலும் உங்களுக்கு நிறைய ஜாதக விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதுபோல் நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வு பகுதிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.